ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம குமரன் வீட்டுக்கு வந்ததுமே சிடு சிடுன்னு பேசுகிறாங்க. அந்த இடத்துல சாரதாம்மா ஒரு அம்மாவாக கண்டிக்கிறாங்க. வீட்டுக்கு சாப்பிட வர பிள்ளையே இப்படி அடி வரும்போதே சிடு சிடுன்னு பேசுவேன்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை. ஏன்னா அவர் வந்து சாப்பிடக்கூட இல்லை, அதுக்குள்ளே அப்படி பேசுகிறா. நாளைக்கு நல்ல புடவை கட்டணும், நல்ல வளையல் போடணும், பணம் இருக்கா, உங்களால் வாங்கி தர முடியுமான்னா இன்னும் ஒரு தாழ்வாக கேவலமாக திட்டுறா. அந்த இடத்துல என்னத்தான் ஆசை எல்லாம் இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது. வருத்தத்தோடு போகிற குமரன் காவேரியை கூப்பிட்டு போட்டோ மேக்கப் எல்லாம் நீ பார்த்துக்குமா, நான் செய்துன்னு தெரிஞ்சு அவள் இதுக்கும் கோவப்படுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி மாமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு கடைக்கு போகிறாங்க பாரு. இந்த இடத்துல அப்பாப்பாப்பா, நம்ம விஜய் கூட துணி தைக்க மிஷினில் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நிவின் துணியெலாம் மடிக்கிறாரு. அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க சகலைங்க, அவ்வளோ ஒரு கை கொடுக்குறாங்க. சகலைங்களால் முடியாதது இல்லை. கண்டிப்பாக நம்ம குமரன் இதில் ஜெயிச்சு கங்காவுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து ரொம்ப ரிச்சாக பண்ணுவார் இந்த சீமந்தத்தை. அந்த அளவுக்கு நம்ம சகலைங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வர சாங்குங்க, ஒவ்வொரு சாங்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம யேசுதாஸோட வாய்ஸு, எஸ்பியோட வாய்ஸு, நம்ம இளையராஜாவோட சாங் எல்லாமே செமையாக இருந்தது. மனம் விரும்புன்ற ஒரு பாடல் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. உண்மையிலேயே இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இதுதான் உண்மையான டைலர் கடை போல் ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா டைலர் கடையானா அந்த சின்ன பொட்டி ரேடியோவை வச்சுக்கிட்டு தான் கேட்பாங்க. அழகாக இருந்தது இந்த இடத்துல. இங்கே வந்து நம்ம பைக்கில் போகிறாங்க காவேரியும் விஜயும். சொல்லுங்கள் மாமா, எங்களான்னு பேசுகிறத விட உங்ககிட்ட தானே அதிகமாக பேசுகிறாரு. இன்றைக்கி சீமந்த அக்காவுக்கு இன்றைக்காச்சும் மாமா கூட இருக்கலாம்ல, வேலைன்னு போகிறாரு, தவறு பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு போகிறாருன்னு நீங்கள் கண்டிக்கலாம் இல்லைன்னும் போது அமைதியாக வரையா, அமைதியாக ஓ அப்போ நான் பேசுறது பிடிக்காததான் நீங்கள் சைலண்ட்டாக வாயை மூடிக்கின்னு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. எப்பவுமே வண்டி ஓட்டுற பொறுமையாக ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியாதுன்ற போல் இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் பைக்கில் போனால் பேசிக்கின்னு போவாங்க, இப்படி தான் சின்ன சின்ன சண்டை வரும்ன்றதை அழகாக காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு. நம்ம சகலைங்க அழகாக 3 பேரும் ஒன்று கூடி இந்த சீமந்தத்தை ரிச்சாக நடத்த தான் போகிறாங்க. கங்காவோட மூக்கு உடைய தான் போகுது. குமரனோட டேலண்ட்டை கங்கா கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.